ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னோட ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டு, "என் பையனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நீங்க" அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து ஃப்ரெண்ட்ட சொன்னேன், "சரிங்க, நான் அவன்ட்ட பேசுறத நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு, மறுபடியும் நம்ம அத ஒரு தடவ கேட்டு பார்க்கலாம். ஒரு யூகமா அவன் ஏத்த மாரி உட்கார்ந்திருக்க மாரி நெனச்சுக்கிட்டு, நான் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, என்கிட்ட சொல்லுங்க. நான் அத அட்வைஸா குடுக்குறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலான்னு." கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போச்சுங்க அந்த ரெக்கார்டிங். திரும்பி போட்டு பார்க்குறப்ப, நல்லா தான் இருந்தது அட்வைஸ்ன்னது. ஆனால், இந்த காலத்தில அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இது தேவையா? இல்ல நாம வாழ்ந்து வந்தது தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோமா? இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, ஒரு கார் வாங்கணும், இல்லாட்டி ஒரு பைக் வாங்கணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, நீங்க 10 பேர்ட்ட கேளுங்களேன். 10 பேர் 10 பைக் சொல்லுவாங்க. அவங்கவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்களோ, அதுதான் சரிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. இல்ல அது வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ, அட்வைஸ்ங்கிறது தானே வேஸ்ட்டு. யாருக்குமே அது காது குடுத்து கேட்க ரெடியா இல்ல. ஸோ நாம தவிர்க்க வேண்டியதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்ல, வீட்ல, உங்க ஒய்ஃப்ட்ட, உங்க ஹஸ்பண்ட்ட, உங்க மகன்ட்ட, மகள்ட்ட, உங்க அம்மாட்ட, யார்ட்டலாம் நீங்க அட்வைஸ் குடுக்குறீங்களோ, தயவு செய்து நீங்க ஒரு தடவ ஆன் பண்ணிக்கங்க மொபைல. ரெக்கார்ட் பண்ணிக்கங்க நீங்களே. படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ எத்தன அட்வைஸ் நீங்க ஒரு நாளைக்கு குடுக்குறீங்கங்கிறத பாருங்க. அத நீங்க நிறுத்தினாலே, சந்தோஷமா நாமளும் இருக்க முடியும். கேட்கிறவங்களும் அத என்ன வேணுமோ அத செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நாம அந்த இடத்திலேயே இல்லன்னு வச்சுக்கங்களேன், காரியம்லாம் நடக்காமயா இருக்கு? எல்லா வேலைகளும் தானா நடந்துட்டு தானே இருக்கு. அதுவும் நல்லபடியா நடக்குது இல்லையா? நீங்க ஒரு மேனேஜரா இருந்து ஆஃபீஸ்க்கு நீங்க போலன்னா, அன்னைக்கு சீக்கிரமா வேலையும் முடிஞ்சிரும். நல்லபடியா புரொடக்ஷனும் இருக்கும். யோசிச்சு பார்த்துருக்கலாம். அப்ப நம்ம இல்லன்னா நல்ல வேலை நடக்குது. அப்ப நம்ம குடுக்குற அட்வைஸ் தான் நிறுத்தணுமோ நம்ம? நிறுத்தி தான் பார்க்கலாமே ஒரு 2 நாளைக்கு. யாருக்குமே அட்வைஸ் குடுக்காம இருந்து பாருங்களேன். என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். முயற்சி செஞ்சு பாருங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.